ஸோ ஜான்வரி 10th பிக் பாஸ் இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி வந்த உடனேயே வந்து சொன்னார், எல்லோரும் வந்து சுகர் கோட் பண்ணி பேசுவாங்க, ஓப்பனாக பேசுங்க, கேளுங்க, நடந்ததை சொல்லுங்கன்னா சொல்லவே மாட்டாங்க, சுகர் கோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி, இது லாஸ்ட்டு ஃபைனல் வீக்கு அவங்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ணட்டும், அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும்னு நினச்சிட்டு அவங்கள உள்ளே அனுப்பிச்சா அப்படியே கேள்வி கேட்டு கிழின்னு கிழிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ பாருங்கள் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னார். இதுக்கு காரணம் வந்து வெளியில் போயிட்டு பார்த்துட்டு வந்தது, யூடியூப்பு மற்ற சோஷியல் மீடியாலாம் பார்த்துட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஷோவையும் பார்த்துருப்பாங்க, இதையும் பார்த்துருப்பாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, அது மட்டுமே காரணம் இல்லை. இவங்களுக்கு வந்து பகையெல்லாம் இருந்தது தான், அப்போவும் இருந்தது, இப்போவும் இருக்குது தான். அப்போல்லாம் வந்து கேட்டால் மற்றவங்க தன்னை ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்ற ஒரு தயக்கம் இருக்கும். அதையும் தாண்டி ஓட்டு, இது மாதிரி இவங்கள பகைச்சிக்கிட்டா அவங்க ஓட்டு நமக்கு வராது, அவங்கள பகைச்சிக்கிட்டா அவங்க ஓட்டு நமக்கு வராது, எல்லாருக்கூடையும் நல்லா போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்தது. இப்போ எவிக்ஷனே கிடையாது. எவிக்ஷன் இல்லை அப்படின்னும் போது அவங்க யாருக்கு பயப்படணும்? அதனால தான் ஃப்ரீயாக விளையாடுறாங்க. எவிக்ஷன் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக பேசியிருக்க மாட்டாங்க. எப்படி இந்த 6 பேர் அமைதியாக உட்காந்துருந்தாங்களோ அந்த மாதிரி தான் உட்காந்துருக்க போகிறாங்க. அடுத்ததான் கானா வினோத் வர வச்சார். கானா வினோத் வந்ததும் உண்மையிலேயே நல்ல கிளப்ஸ், பொதுமக்கள் வந்து ரொம்ப நல்லா வரவேற்றாங்க அவரை. அவருமே ரொம்ப அந்த காமெடி வந்து ரொம்ப, அந்த கவுண்டர்ஸ் ரொம்ப அழகாக கொடுப்பாரு. நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ அழகாக, நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கோம். கானா வினோத் வந்து, எனக்கு கானா வினோத் கிட்ட ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு கவுண்டர் கொடுக்கறது, ஒரு நல்ல ஒரு காமெடி, எந்த ஒரு சுச்சுவேஷனையும் டக்குன்னு மாற்றிடுவார், அது நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து அவர் கண்ணுக்கு தெரிகிற தப்பு அப்படின்றத உடனே கேட்பார். அவர் யாராக இருந்தாலும் கேட்டுடுறாரு. அது வந்து அவர் வந்து அவராக தான் வாழ்ந்திருக்காருங்க. அது நிறைய மக்களுக்கு பிடிச்சது. அது ஓட்டிங்கில் வந்து அவர் ஃபஸ்ட்டில் இருக்கார் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. இதில் நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது. எல்லோரும் சொல்கிற மாதிரி பிஆர்லாம் வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அந்த பிஆரெல்லாம் தாண்டி இவர் வரணும். அதுவும் லாஸ்ட்டு வீக்கில் வந்து எப்படி மாறும்ன்றது நமக்கு சொல்லவே முடியாது. என்னை பொறுத்தவரையில் கானா வினோத் சரியான டிசிஷன் தான் எடுத்திருக்காரு. அவர் வந்து சாதாரணமான ஆள் இல்லை, எல்லோரும் நினைக்கிற மாதிரி அவர் சாதாரண ஆள் இல்லை. நான் சொன்னேன், ஒரு தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தார் அவர். அது பார்க்கும்போதே நான் நினச்சேன், இவர் எடுத்துருவார் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் க்ளீனாக சொல்கிறாரு, நான் இது வந்து யாரும் என்னை ப்ரொவோக் பண்ணலை, யாரும் எனக்கு சொல்லலை, இது நானாக எடுத்த டெசிஷன் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப மனசு பாதித்தது அவர் சொன்ன ஒரு வாக்கியம்தான். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பசிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு நாளைக்கு நீங்கள் பிரியாணி தரப்போகிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த பிரியாணிக்காக காத்துட்ருப்பானா, இல்லை கண்ணெதிர்க்க ஒரு கஞ்சியோ கூழோ இருந்ததுன்னா அதை எடுத்து குடிப்பானா அப்படின்னு கேட்டார். அது ரொம்ப அப்படியே நம்மளை அரையிற மாதிரி இருந்தது அந்த கொஸ்டின். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த கொஸ்டின். அவர் சொல்லுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதே மாதிரி ஆனால் அவர் கேட்டார், அரோரா வந்து எடுத்திருப்பாங்க, நீங்கள் என்ன அவங்களுக்கு அல்வா ஓட்டிட்டு தட்டை வேற யார்ட்டையோ கொடுத்துட்டு தூக்கிட்டீங்க அப்படின்னும் போது அவர் சொன்னார், ஆமாம், அவங்களுக்கெல்லாம் அல்வா கொடுத்துட்டேன், எல்லாருக்கும் அல்வா கொடுத்துட்டு தான் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது சொல்லிவிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து சொன்னாங்க, போதும் சார், இது எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவருடைய கணக்கு சரின்னு தான் நான் நினச்சேன். நான் முதல்ல இருந்தே அதுதான் சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் இருக்குது இதில். ஸோ இவர் வந்து இந்த ப்ரைஸ் தனக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி லீடிங்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பெரிய பிரச்சனை இருக்குது. பொதுமக்கள் பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, கானா வினோத் தான் வரணும், கானா வினோத் தான் வரணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஓட்டு யார் போடுறாங்கன்றது அங்கே ரொம்ப முக்கியம். அந்த ஓட்டு வந்து எல்லோரும் போடுறாங்களான்னு நமக்கு தெரியல. இவரை ரொம்ப பிடிச்சவங்கெல்லாம் பார்க்குறவங்கெல்லாம் போடுறாங்களான்றது நமக்கு தெரியாது. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது அது நிறைய ஓட்டு போடும், நிறைய போட வைக்கும், போடும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நிலைமை எங்கே வேணும்னாலும் மாறலாம், கடைசி வாரத்தில் எப்படி வேணும்னா மாறலாம். ஸோ அதில் வந்து கிடைச்சா 50, இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இவர் வந்து இப்படி எடுத்துகிட்டு போகிறது இவருக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் கரெக்டான டெசிஷன் தான், அவருடைய பார்வையிலேருந்து அவர் சரியான டெசிஷன் தான் எடுத்திருக்கிறாரு. அவருக்கு மட்டும் இல்லை, இங்கே சில பேருக்கெல்லாம் தேவைகள் இருந்திருக்கு. பட் இவர் முந்திட்டார். இவர் கரெக்டான நேரத்தில் கரெக்டாக எடுத்துட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் அவரும் அவங்க ஒய்ஃபும் ரொம்ப இதனால் திருப்தியாக தான் இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் வருத்தப்படலை. ஸோ இது முடிஞ்சு அவங்க ரொம்ப சந்தோஷமாக வழி அனுப்பி வச்சார். இதுக்கப்புறமா திருப்பியும் உள்ளே போனார். உள்ளே போயிட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு பிரவீன் அட்ரஸ் பண்ணார்.
பிரவீனை வந்து கேட்டார், நீங்கள் வந்து சொன்னீங்க ஒரு ஹியூமனிட்டி இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டால் அவரும் முழப்பலா பதில் சொல்லிட்டு இருந்தார். பட் இவர் நேராகவே கேட்டார், இங்கே ஃபைனலிஸ்ட்டாக வரணும்னா நல்ல ஒரு ஹியூமனாக இருக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க, அது எதனால் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு. அது அவரால் பதிலே சொல்ல முடியல. அப்படி நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியாது இல்லையா? நல்ல ஹியூமன் பீயிங்காக இருந்தால் மட்டுமே அங்கே இருந்துருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ கன வினோத் வந்து ரொம்ப நல்ல மனுஷன்தான். ஆனால் அவர் வந்து நல்ல ஒரு என்டர்டெய்னராகவும் இருந்தார் அங்கே. அவர் வந்து நல்ல பாட்டு பாடி பாடி எப்போவுமே பாட்டு அந்த மியூசிக் எல்லாம் போட்டுட்டு தாளம் போட்டுக்கிட்டு எங்கே பேசணுமோ அங்கே தான் உண்மையாக இருந்து அதே மாதிரி யாரானா சொன்னால் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிக்கிட்டு அவராக இருந்தார். அதனால தான் அவரை ஜனங்களுக்கு பிடிச்சது. அது வந்து அவங்க ஜனங்களுக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது, அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதனால் அதை வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதை விட்டுட்டு அடுத்தது வியன்னாக்கு போனார். வியன்னாக்கு போயிட்டு கேட்டார், வக்ரம் விக்ரம்னு சொல்கிறீங்களே அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு, எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க மாற்றி மாற்றி அவங்க ஏதோ சரியான காரணம் இல்லை, சாதாரணமாக வீட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாவது சொல்லுங்கன்னு கேட்டார் அவர். நான் நினச்சேன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாருங்கன்னு பார்த்தா அப்படி இல்லை. இது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னார் போல் இருக்கு, தெரியல எனக்கு. அவங்க ரம்யா வந்து எடுத்து கொடுக்குறாங்க. இல்லை அவர் என்னதுன்னு கேட்குறாரு, நீ அன்றைக்கி சொன்னியே அதை சொல்லு இதை சொல்லுன்னு எடுத்து கொடுக்குறாங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் அவர் சொல்லிட்டார், இல்லை இது வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, இந்த மாதிரி ஒரு சாதாரண நிகழ்ச்சியை வச்சுட்டு அந்த மாதிரி சொல்லாதீங்க. நான் என்ன விக்ரமுக்கு வந்து எப்போவுமே யாருமே எதுவுமே கேட்காம இருக்காங்களா, இல்லை நான் தான் எதுவுமே கேட்காம இருக்கிறேன்னா, அதனால் அந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. போயிட்டார். இவங்கெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண வந்தாங்க. அவங்க என்கிட்ட யாரும் இப்போ எதுவும் கேட்காதீங்க, எனக்கு கொஞ்சம் திங்க் பண்ண விடுங்க அப்படின்ட்டாங்க. விக்ரம் ரம்யா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு, அந்த விஷயம்லாம் அப்போயே முடிஞ்சிருச்சு, இவங்க எதுக்கு திருப்பி இது பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, நான் அதெல்லாம் மறந்துட்டேன், நான் சாதாரணமாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். ஸோ இதோட முடிஞ்சுது. ஆனால் விக்ரமை ரொம்ப பாராட்டி பேசும்பொழுது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நாளைக்கு விக்ரமை அனுப்பிடுவாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருக்குது. யாரை பற்றி ரொம்ப நல்லா சொல்கிறாங்களோ அவங்க அன்றைக்கி போயிடுவாங்க. ஸோ எனக்கு விக்ரமை நாளைக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுது. சாண்ட்ராவை அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், நாளைக்கு பார்க்கலாம் யார் வெளியேறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிடும். சண்டே எபிசோட் பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.